சென்னை உள்ளிட்ட தமிழக மாவட்டங்களில் மழை எப்போது வரை நீடிக்கும் என்பதை இணையதள விவரங்களுடன் விளக்க இருக்கிறார் நமது நெறியாளர் சிவரஞ்சனி. இந்த மழை எவ்வளவு நேரம் வரைக்கும் நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? இரவு வரைக்கும் கனமழையாகவே தொடருமா? நிச்சயமாக அபினியா, அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு அருகே நிலை கொண்டிருந்தது. இன்று காலை 9 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு இழந்திருக்கிறது. ஆனாலும் கூட தற்போதைய நிலவரப்படி, அதாவது 11 மணி நிலவரப்படி நாம் பார்க்கிறோம், இங்க சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, புதுச்சேரி உள்ளிட்ட இடங்கள்ல எல்லாம் மிதமான மழை இருக்கும் 1 மணி அளவில் அப்படின்னு தான் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் அதுக்கு பிறகு இந்த மழை என்பது இன்னும் கனமழையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது 12 மணி நேரத்திற்கு, அதாவது இன்று காலை 9 மணியில இருந்து 12 மணி நேரத்திற்கு அதே இடத்துல அதனுடைய பலம் குறையாம அது இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதன்படி அது நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. நேற்றைய தினம் எப்படி மதியத்துல இருந்து நாம நல்ல மழையை சந்திச்சோமோ அதே போல்தான் இன்றைய தினமும் அந்த அளவிற்கான மழையை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. முதல்ல இது தித்வா புயலா இருந்த போது இதனுடைய கணிப்பு இது அப்படியே சென்னைக்கு அருகாமையில போய் நேரா கடந்து போயிடும் அப்படின்றா எதிர்பார்த்தோம். ஆனா சென்னைக்கு அருகாமையில இருக்கும் போது அது இங்கேயே நேற்றைய தினம் முதல் இங்கேயே இருக்கக்கூடிய நிலையை நாம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். இப்ப காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலு குறைந்திருக்கு. இது இன்னமும் காற்றழுத்த தாழ்வு பகுதியா எப்ப வலு விழக்கும் அப்படின்னு கூறப்படும் போது இன்னும் 12 மணி நேரம் கழித்து அது சென்னை கடற்கரை நோக்கி உள்ளே சென்று அதற்கு பிறகுதான் அது வலுவிழக்கும் அப்படின்னு கூறியிருக்காங்க. அப்போ இன்றைய தினம் முழுவதும் நமக்கு நல்ல மழை பொழிவு இருக்கும். அது வலுவிழந்ததற்கு பிறகுதான் நாளைய தினம் இது எவ்வாறாக இருக்கும் என்பதை வானிலை ஆய்வு மையம் கணிக்க முடியும். இப்ப வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறது, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்கள்ல எல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கு. 1 மணி வரைக்கும் மிதமான மழை பொழிவு, அதுக்கு பிறகு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இதன் தொடர்ச்சியா நாளைய தினத்தப்படி இதுவரைக்கும் அவங்களுடைய வெப்சைட்ல அவங்க அறிவிச்சிருக்கிறது எல்லா இடத்துலையுமே எல்லோ அலர்ட் மட்டும்தான் இருக்கு. இது வரைக்கும் ஆரஞ்சு அலர்ட்டோ ரெட் அலர்ட்டோ கொடுக்கல. அதனால இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா இது வலுவிழந்ததுக்கு பிறகு என்ன நிலவரம் என்பது அதுக்கு பிறகு வரக்கூடிய கணிப்புகள் மூலமா நமக்கு தெரிவிப்பாங்க. அபிநயா, தற்போதைய வானிலை நிலவரம் குறித்த விவரங்களுக்கு நன்றி சிவரஞ்சனி.